நான் அந்த தூங்காமனம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் சொன்னேன். கமல் பிரகாஷ் ராஜ் வந்தார். எனக்கு மொத்தம் தான் 12 நிமிஷம் பேச விட்டாங்க. சின்ன 2 நிமிஷம் தான். ஏன்னா நான் பேசும்போது எப்போவுமே வாட்ச் பார்க்க மாட்டேன், எல்லோரும் கேலண்டர் பார்ப்பாங்க. அதில் சொன்னேன், ஹவ் ஷுட் எ டீசர் லுக்? த டீசர் ஷுட் லுக் லைக் தி மினி ஸ்கர்ட் ஆஃப் எ பியூட்டிஃபுல் கேர்ள். பெண்கள் மன்னிச்சிருங்க, ஜஸ்ட் எ ஜோக்கு. இட் மஸ்ட் பி ஷார்ட் எனஃப் டு அரோஸ் கியூரியாசிட்டி அண்ட் லாங் எனஃப் டு கவர் தி எசென்ஷியல்ஸ் அப்படின்னு. அதுபோல் இந்த ட்ரெய்லர் ஐ திங்க் இட் ஹேட் கவர் தி எசென்ஷியல்ஸ் அண்ட் அரோஸ் ஆல்சோ தி கியூரியாசிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே இது வழக்கம் போல் பேசுகிற இது கிடையாதுங்கிறதுனால சின்னி ஜெயந்த், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிமெம்பரிங் மீ. எக்ஸ்ட்ராடனரி ஏர்லியஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ரொம்ப பாப்புலர் ஆக்டர் ஆனதில் வந்து முதல்ல வந்தது சின்னி ஜெயந்த் தான். அப்போல்லாம் மிமிக்ரி நான் யாருன்னு என்னன்னே தெரியாது. அவர் தான் அதை ஆரம்பிச்சு விட்டது. இது இன்றைக்கி ஜெயராம் எல்லாரும் தாண்டி மணிகண்டன் வரைக்கும் அவர் தான் பித்தாமகன் அதுக்கு. அந்த வி கோ எ லாங் வே. நாங்கள் 2 பேரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு. இப்போ அந்த திலீப் கேம் டு மீ வித் சப்ஜெக்ட் ஈராஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் நீங்கள் ஈராஸாக நடிக்கணும் அப்படின்னா பரவாயில்ல. இப்போ தின படம் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் இருந்தால் சின்ன ராசி பெரிய ராசி, இது ஈராஸ், இது பெரிய இல்லை, ஒய் நாட் அக்செப்ட் இட் அப்படின்னு. ஈராஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு காட் ஆஃப் லவ். காட் ஆஃப் லவ்னா எராட்டிக் அப்படிங்கிற வார்த்தை அந்த ஈராஸ்லேருந்து தான் வருது. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இப்போ மாதிரி சொன்னாங்க, ஒரு மேன். எனக்கு என்ன ரோல் கொடுக்குறதுனே தமிழ் சினிமாவில் தெரியல. நான் இந்த 23 வருஷமாக 200 படத்துக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க என்னை எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் இந்த படத்தில் கரெக்டாக ரக்கையை வச்சு, நீ வெளிலேருந்து வர ராஜா அப்படி, நீ லோக்கல் லாய்க்கில் அப்படின்னு, வைநாடு அப்படின்னு பீட்டர் பக்கத்தில் சேர்ந்த உடனே நான் மெட்ராஸ் பாஷையில் பேசி, ஏன்னா லவ் டாவடிக்கிறதுலாம் போய் ஒருத்தன் தற்கொலை பண்ணிப்பானாடா, அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இடம் கொடுத்தது வந்து பீட்டர் பக்கத்தில் வந்ததுனால தான். நான் படி ஏறிட்டுருக்கேன். ஏறும்போது நான் இம்ப்ரவைஸ் பண்ண சாங் தான் அந்த முன்ன பின்ன பார்த்தா மெரசலு பின்னி பின்னி பாயகினோம் வரசலு அதுக்குள்ள ஏண்டி விரிசலு என்னை விட்டு போனியா சோனியா, என்னை விட்டு போனியா சோனியா அப்படி அழுது வந்து போய் அழுதுக்குன்னு அப்படியே மாறிடுவான் காமெடிக்கு. ஐ ஹேட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஒரு 12-13 கானா சிங்கர்ஸ் என்னுடைய நயன் இது பண்ண நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். சிந்தை புண்ணியர்லேருந்து கானா உலகநாதன் வரைக்கும். ஸோ தட் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்ஸ் திலீப் ஃபார் கிவிங் மீ டு இம்ப்ரவைஸ் மை லைன்ஸ், இம்ப்ரவைஸ் மை டைலாக்ஸ். காதலை பற்றி என்னெல்லாம் பேச வேண்டுமோ அதெல்லாம் பேசியிருக்கேன் நான் அதில். காதல் அப்படிங்கிறது இன்றைக்கி இன் டைம்ஸ் ஆஃப் வார் டுடே ஐ டோல்டு திலீப், மை பிரதர் இஸ் இன் துபாய் ஃபேமிலியோட. அவனுடைய ஹோட்டல் பக்கத்தில் முதல் குண்டு கீழே அந்த காரில் அந்த டெப்ரி விழுந்து அது பர்ஸ்ட் ஆகி ஏர் டு மூவ் டு தி அண்டர் கிரவுண்டு. இன்னைக்கு காலையில் அந்த நியூஸ் கேட்டுட்டு ஐ ஹேட் டு கம் டு திஸ் திங். ஸோ அந்த பக்கம் ஒரு பக்கம் வார் அண்ட் லவ், வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் லவ். புறநானூறு என்பது அகமும் புறமும் சேர்ந்தது. அகம் 400, புறம் 400. இது ரெண்டுமே இன் டைம்ஸ் ஆஃப் வார் ஹவு கேன் யூ லவ் அப்படின்றதுக்காக அருமையான கவிதைகளும் காதல் கவிதைகளும் எழுதி வைத்து போன சமூகம் தான் இது. 3rd century BCE சங்க இலக்கியம் அது. என் படத்தில் கூட ஒரு பாட்டு வச்சுருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செம்புல பயணியரான பாட்டு. யாயும் நியாயும் எந்தையும் நுந்தையும் யானும் நீயும் கேலிரானும் செம்புல பயணியர் போல அப்படின்னு. யாயும் நியாயம் நானும் நீயும் எந்தையும் உந்தையும் உன் தந்தையும் என் தந்தையும் யானும் நீயும் நானும் நீயும் உங்கள் அம்மாவும் நானும் எங்கள் அப்பா வந்து சேர்த்து. இன்னைக்கு ஒரு மழை வந்து ஒரு எப்படி வந்து ஒரு செம்மண்ணில் விழுந்தவொன்னு கலந்து எது செம்மண் எது மழை நீர் என்று தெரியாமல் கலக்கிறதோ அதுபோல் நீங்களும் நானும் ஒரு உறவினர்களாக கலக்கிறோம் என்ற ஒரு கவிதையை எழுது வந்து 3rd century BCE. Imagine the amount of thought and brevity a Tamil poet could bring in. அதுதான் நம்மளுடைய. அதனால் அது காதல் என்பது இன்றைக்கி டெமோகிராஃபி ஆஃப் தி பீப்புள் who come and watch the films are between let's say 18, 16 and 30. எல்லாம் இந்த டாவில் மாட்டிக்கக்கூடிய மக்களாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு ஆந்தாலஜி அப்படிங்கிறது கொண்டு வந்தது வந்து இட்ஸ் அ குட் திங். பிகாஸ் இன்றைக்கி ஒரு 2.5 hour கதை எழுதுறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது. ஃபெயிலியருக்கு தான் காரணம். என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சாதிரமாக 1/2 hour 5 பிரித்து வச்சுட்டாங்க. உலகத்திலே வந்து 1.5 hour தான் படம் தான். இந்தியாவில் மட்டும்தான் அது 2.5 hours வருது ஜென்ரலி. அதனால தான் நம்ம இன்ட்ரோல் விடுறோம். உலகத்தில் எங்கேயுமே இன்ட்ரோல் கிடையாது, இந்தியாவில் தான் இன்ட்ரோல்.
அப்போ தான் நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, படம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா கதை இருக்குதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னா உனக்கு கதையை எழுத ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். யூ எக்ஸ்பெக்ட் அ ஸ்டோரி ஒன்லி இந்த செகண்ட் ஹாஃப் அண்ட் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷார்ட்டாக எடுக்கிறாங்கன்னா ஆதி காலத்துலேருந்து ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துருக்கோம். நம்ம ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு 5-6 படமாக எடுக்கிறாங்க ஃபுட்டேஜ், அது குறுக்கி 2 hour படமாக கொடுக்குறது பேர் ஷார்ட் ஃபிலிம் தான். 2.5 hour ஷார்ட் ஃபிலிம் அது. இந்த படத்தில் வந்து ஐ வாஸ் கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் டாக்கிங் அபவுட் லவ். அது பாருங்கள். இது வந்து ஐ ஆல்சோ வாண்டட் டு தேங்க்ஸ் யூ. இந்த 5 பேர் வந்து இங்கே சொன்னது போல் ஒரு ஈகோவே இல்லாமல் ஒருத்தர் டைரக்ட் பண்ண முயற்சி 4 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது, அது ரொம்ப அழகான விஷயமா இருக்குது. எனக்கு என்ன பயம்னா, நம்ம மியூசிக் டைரக்டர் சரவணன் வந்து நடிக்கிற சான்ஸுக்காக முதல்ல மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு டவுட்டாக இருக்குது எனக்கு. அவன் மியூசிக் இப்போ ஆக்டர் ஆகணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மியூசிக்கல் ஐ மீன் ஆக்டிங் காலேஜ் போகிறது, இல்லைன்னா யார்கிட்டாவது குட்டி குட்டி ரோலில் நடிக்கிறது, இல்லை டிவிசியில் நடிக்கிறது அப்படி இல்லை. இப்போ நான் யார்ட்டா மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன்னா அடுத்தது ஈஸி ஆக்டர் ஆகிடலான்னு. Saravanan, I don't know if you are going to do this. Have any plans of acting? Please let me know. And I can start music directing. You don't have plans for acting? அது ஒரு இடம் வேக்கண்ட். இது மிக அருமையான ஒரு மியூசிஷியன். யூ ஹவ் ஸ்கோர்ட் கிரேட் மியூசிக் வித் லாட் ஆஃப் சென்ஸ். அவர் அதிகமான மியூசிக் சென்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னா, நான் பாடின பாட்டுக்கு அவரால் பேக்ரவுண்ட் போடவே முடியல. அது ஸ்ருதி சேரல, தாளத்துக்குள்ளே வரல. அப்பயே கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் தெரிஞ்சிடுச்சு மியூசிக்னு. ரொம்ப நாள் அவாய்ட் பண்ணியிருந்தேன் அவரோட பேசுகிறதுக்கே நான். அண்ட் திஸ் ஃபில்ம் ரியலி somehow today Tamil cinema has about a good number of very good musicians, and I'm very glad you will join the band of such beautiful musicians today in 2026. அப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபர் கீர்த்தன் பூஜாரி வந்திருந்தார். இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் வந்திருக்காரு, சந்தீப் பல்லூரி வந்திருக்காங்க. எங்களுக்கு பண்ணது கீர்த்தன் பூஜாரி, வெரி கூல் காய். அண்ட் எடிட்டர் ஹரீஷ் கொம்மே வந்து ஒரு 5 பாஞ்சாலி, அவர் 5 படத்துக்கும் அவர் தான் எடிட்டர். ஐ ஆல்சோ புட் டுகெதர் ஆல் தி 5 films. ஸோ அது ரொம்ப பொறுமைசாலி. ஆமாம், அவருக்கு வந்து கோபமே வராது. அது கோபமே வரேங்கிறது நினச்சி நமக்கு கோபம் வருது. அப்புறம் வந்து ஆக்டிங் நம்ம பீட்டரோட நடிச்சது இஸ் சூப்பர் ஸ்டார் ஆன் இன்ஸ்டாகிராம். ஆமாம், ஒன்றுமே இல்லை. சப்ப மேட்டர்லாம் எடுத்து வச்சுட்டு 4 மில்லியன் 5 மில்லியன் எப்படி போகிறேன் இன்னி வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மக்களோட வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும் போல இருக்கு. எல்லாமே சப்பையாக இருக்கும்போது சப்பையாக ஒருத்தர் நம்மளை பற்றி ஒருத்தர் பேசுகிறான்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஐ மேட் him act in my film. எனக்கு அவர் தனியே ட்ராக் விட்டுருக்கேன் அவருக்கு. டேக் இட் ஃப்ரம் மீ, in another 1 or 2 years from now, this guy Peter will be the most wanted comedy actor, busiest actor. எழுதி வச்சுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ட்ரைனிங் ஆயிருக்கு. அந்த காலத்தில் பாய்ஸ் கம்பெனி நம்ம சின்னி ஜென் சொன்னது போல் ட்ரைனிங் கிரவுண்ட் ஹஸ் பீன் இன்ஸ்டாகிராம் ஃபார் ஹிம். யூ நோஸ் எவ்ரி திங். அது அத்தனை 4 மில்லியன்னா ஒன்றுமே இல்லை. அவர் இந்த மேட்டருக்குலாம் 5 நிமிஷம் பாட்டு எப்படி, அது ஒரு தனி ரகசியம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அந்த டெக்னிக் எப்படி அத்தனை மில்லியன் எதுக்காக விடுறாங்க. நான் பப்ளுக்கிட்ட கேட்டேன், பிருத்திவிராஜ் உனக்கு எதுக்குடா இவ்வளோ வியூவர்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் சிம்பிள் மேட்டர்னு சொன்னால், நம்ம சட்டையை கேட்டுறவங்க தான் நான் சல்மான் கான் மாதிரி. அவன் ஒரு டெக்னிக் வச்சுருக்கான், இவன் ஒரு டெக்னிக் வச்சுருக்கான். ஸோ இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் நம்ம ட்ராக்கில் நம்ம 2 பேர் தான். ஏன்னா அது சின்னி ஜெயந்த் வேறு ட்ராக் நான் பார்க்கல, படம் பார்த்து தான் தெரியும் சின்னி ஜெயந்த் ட்ராக் என்னன்னு. அவர் என்ன டாவடிச்சுக்கிறாருலாம் தெரியாது அதில். அப்புறம் வந்து போஸ்டர் டிசைன் பை ஜெகன். அவர் ஒரு டைரக்டரு ஒன் ஆஃப் தி இதில், பட் ஹீ டிசைன் த போஸ்டர். இது இன்னொரு போஸ்டர் இருக்குது, என்னை வச்சு ஒரு போஸ்டர் இருக்குது. அது பாருங்கள், தட்ல அஸ்டானிஷிங் எஃபெக்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் நம்ம என்னது ஹேமந்த் அண்ட் ஜெகன் 2 பேரும் டேரக்டர்ஸு. பாருங்கள் எத்தனை வேலை ரெடியாக இருப்பாரு உங்களுக்கு. போஸ்டர் டிசைன் வேலையும் காத்திருக்கு உங்களுக்கு. ஆமாம், அதே மாதிரி உங்கள் படத்தில் நடித்த அந்த நடிகருக்கு வந்து டைரக்ஷன் காத்திருக்கு. ஏன்னா உங்களோட கதை அவர் அழகாக சொன்னார். I mean, this is what cinema is all about. You know, we come for something, we do something else. As long as we're within the cinema bracket, it's okay. அப்புறம் வந்து ஜெகன் வேற இருக்கான், திலீப் ஆர்டர் மதி. பயங்கரமான ஆள் இது மதி. அவர் வந்து கதிரோடைய அசிஸ்டண்ட். அவர் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருக்கேன் என் படத்தில். துப்பாக்கி துறவி என்னோட படத்தில் இன்ட்ரடியூஸ் எஸ் ஆர்ட் டைரக்டர். என் படம் எடுத்து நான் மெதுவாக எடுத்து பாலிஷ் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே இந்த படம் ரிலீஸே ஆயிடுச்சு.
So he got introduced again in Madi. Extraordinary hard worker. He'll be one of the busiest art directors from this year onwards. Take it from me. அதான் மதி. அப்புறம் வந்து பிரியா, யார் சொன்னால் நான் சொல்லியிருப்பேன் பிரியா மேக்கப். ஏன்னா ஆமாம், ஷீ சச் அவங்க நடிக்கணும் ஆக்சுவலாக, உங்களுக்குலாம் போட்டி. ஏன்னா ஷீ ஸோ கிரேஸ்ஃபுல் வென் ஷீ டாக்ஸ், வென் ஷீ ஒர்க்ஸ், ஸோ ப்ளசன்ட். ஷீ கிவ்ஸ் யூ த அட்மாஸ்ஃபியர் ஆஃப் a beautiful person around you. அதுதான் பியூட்டிஷியனோட முதல் கடமை. You must be surrounded with something that's beautiful, that enthusiasts you to do something beautiful and very beautiful. ஏன்னா அவங்க ஆக்சுவலாக நான் காஸ்டியூம் டிசைனராக கூட யூஸ் பண்ணேன். என் தலைமுடி தினம் இஸ்திரி போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் ஆல்சோ ஃபார் தி 2 காஸ்டியூம் டிசைனர்ஸ். நான் இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும் என்னோடய டேண்ட்ரம்ஸ்லாம் பொறுத்துக்கிட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து சினிமா பற்றி பேசணும் மாத்திரம் இல்லை. ஏர்லி டேஸில் இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் என்ன எது லென்த் ஆஃப் எ ஃபிலிம் நமக்கு தெரியல. இப்போ பாரு லென்த் ஆஃப் என்னோடய ஸ்பீச் கூட எனக்கு தெரியல. ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு இந்த ஆக்சிஸ் அந்த ஆக்சிஸில் நிறைய விஷயங்கள் தோன்றுகிறது. ஏன்னா சினிமா தோன்றிய காலத்துலேருந்தே ஒன் ரீல் ஃபிலிம் தான். எப்போவுமே 1895 முதல் சினிமா காட்டும்போது தேர் ஆல் ஷார்ட்ஸ், தென் பிகேம் ஒன் ரீலர். பர்த் ஆஃப் நேஷன் வரும்போது ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணலாமா அப்படின்னு ஒன்று தோணுது. அப்புறம் சவுண்டு ஃபிலிம் வந்த உடனே ஒவ்வொன்றும் வந்து பரிணாம வளர்ச்சி வளர 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 சினிமா வளர்ந்து இன்றைக்கு வந்து டிஜிட்டல் சினிமாவில் we still have the hangover of old legendary cinema only in India mostly because of the 2.5 hour thing. அங்கெல்லாம் குறைச்சிட்டாங்க. இங்கே நம்ம வந்து ரொம்ப இந்த ஓடிடிலாம் வந்த பிறகு கொஞ்சம் சௌகரியமாகி நம்ம we are started giving short இது. I have a feeling this film will also like cutely couple of other films will open up. The short films can also be successful அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓப்பனிங் இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனையோ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னும் அவ்வளோதானே, இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. யாரோ விட்டுமே இந்த ப்ரொடியூசருக்கு நன்றி, அப்புறம் உத்தரா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நன்றி. டு மேக் படத்தை பார்த்துட்டு இது தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு தாட்டுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ஸோ இதுதான் ஓகே, நிறைய பேசணும். பட் வாட் ஐ டுக் அவே ஃப்ரம் திஸ் ஃபில்ம் இஸ் தஸ் டீம் ஒர்க் ஹெல்ப்ஸ். எல்லோரும் டீமாக உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பாரபட்சம் இல்லாமல் சின்னி ஜெயின் சொன்னது போல் ரொம்ப பவ்யமாக குனிஞ்சி பெண்ட் பண்ணி அவ்வளோ இவ்வளோ கெஞ்சுறாங்களே கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு தோணுது. அப்புறம் தான் தெரியுது அவன் அது ஒரு டெக்னிக்னு. அது டெக்னிக் கற்றுக்கிட்டேன் இந்த படத்துலேருந்து. ஸோ ரொம்ப பவ்யம். அதான் எல்லோரும் எனக்கு கை கொடுக்கும்போது நான் எழுந்து நின்று கை கொடுத்தது காரணம் உங்கள் டெக்னிக் எனக்கும் தெரியும் அப்படின்னு. ஸோ ரொம்ப நன்றி. ஐ விஷ் ஆல் யூ கைஸ் குட் லக். என்ன சொல்லணுமா? விட்டா போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு யூ டூ.